வன்னி மகள் செம்பாத்தா. ஒல்லாந்தர் இலங்கையை ஆண்ட காலம். அன்று வடபிராந்தியங்கள் அனைத்திற்கும் யாழ்ப்பாணக் கோட்டையே பிரதான தளமாக இருந்தது. அந்தோனி மொயாட் என்ற ஒல்லாந்த தளபதி தலைமை பொறுப்பில் இருந்த வேளையில் முல்லை நில திரியாயில் வாழ்ந்தவள்தான் மரிய செம்பாத்தாள் எனும் வீரமிகு தமிழ் பெண். வீரமண்ணாம் வன்னியில் வேளம் படுத்தலும் வளர்த்தலும் தொழிலாக கொண்டவள் அவள். தென்னை மரவடி பகுதியில் யானை வியாபார ததிபதியான ஒரு சிற்றரசி அவள். முன்னோர் செய்த ஒப்பந்தத்தை மீறி அந்நியராம் ஒல்லாந்தருக்கு யானை வரி தர மறுக்கின்றாள். இது எங்கள் வளம், எங்கள் வனம், எங்கள் நிலம் எனச் சொல்லி வரி கேட்க வந்த அந்நியரை விரட்டி அடிக்கின்றாள். இது புலி கிடந்த குகை என தன் நிலத்தை காட்டி எதிரிகளை கிறங்கடித்த சங்கத் தமிழ் பெண்ணின் பரம்பரை அவள். ஒப்பேன் அரசொடு ஒழிப்பேன், எரி பரவுக, அறம் பிழைத்த தீநகர் எரிந்தழிக என நெருப்பெடுத்து வீசிய கண்ணகி தாயாள் பிள்ளை அவள். எதிரிகளால் அவளை வெல்ல முடியவில்லை. அந்நிய ஆட்சியாளரால் அனுப்பப்பட்ட ஆணாதிக்க சதிகாரனால் அன்பனும் வலை வீசி வீழ்த்தப்படுகின்றாள். காணாமல் போனோர் கதை வரலாறு முழுவதும் தமிழர்களின் கண்ணீர் கதையாய் தொடர்கின்றது. இன்றைக்கும் தொலைந்து போன சொந்தங்கள் இன்று வருவார்களோ நாளை வருவார்களோ என காத்திருந்து கண்கள் பூத்திருக்கும் எம்குலப் பெண்களுக்கு தாளமும் மேளமும் பாட்டும் ஆடலும் கொண்ட எங்களுக்கே உரித்தான கடும் உழைப்பை கோரி நிற்கும் தொன்மை மிக்க கூத்து வடிவை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம். கேளீரோ 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 காணாமல் போன கதை கேளீரோ 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 காணாமல் போன கதை கேளீரோ காணாமல் போன கதை கேளீரோ. காற்றோடு போன கதை கடலோடு கரைந்த கதை. காற்றோடு போன கதை கடலோடு கரைந்த கதை. காட்டோடு எரிந்த கதை. அந்த காட்டோடு எரிந்த கதை கேளீரோ 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 கேளீரோ.
அண்ணனை தொலைத்த கதை, எங்க அண்ணனை தொலைத்த கதை, தம்பியை தொலைத்த கதை, என் தங்கையை தொலைத்த கதை, என் தங்கையை தொலைத்த கதை கேளீரோ, 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 கேளீரோ. ஊரான ஊரை தொலைத்த கதை, எங்க உயிரான ஊரை தொலைத்த கதை, உயிரான ஊரை தொலைத்த கதை, எங்கள் ஊரான ஊரை தொலைத்த கதை. நாட்கள் நகர்ந்தது, இந்த நாட்கள் நகர்ந்தன, மாதங்கள் கடந்தது, அந்த மாதங்கள் கடந்தது, வருடங்கள் கலந்தது, அந்த வருடங்கள் கடந்தது, மறைந்த எம் மானிடம் வரைவாரோ, எம் மானிடர் வருவாரோ, எங்கள் மானிடர் வருவாரோ. கேளீரோ, கேளீரோ, காணாமல் போன கதை கேளீரோ, 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 காணாமல் போன கதை கேளீரோ, காணாமல் போன கதை கேளீரோ. காத்திருந்து 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 காலமெல்லாம் கூட்டிருந்து, காத்திருந்து காத்திருந்து காலமெல்லாம் கூட்டிருந்து, பெண்கள் கதை கேளீரோ, எம் பெண்கள் கதை கேளீரோ, 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 காணாமல் போன கதை கேளீரோ, 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 காணாமல் போன கதை கேளீரோ, காணாமல் போன கதை கேளீரோ, காணாமல் போன கதை கேளீரோ. வந்தோமே கட்டியக்காரர் வந்தோம் ஐயா, முன்னாளின் சந்ததி எல்லாம் தந்தோம் ஐயா. வந்தோமே கட்டியக்காரர் வந்தோம் ஐயா, முன்னாளின் சந்ததி எல்லாம் தந்தோம் ஐயா. அந்நாளில் வாழ்ந்திருந்த இளமக்கள் காதை தன்னை, அந்நாளில் வாழ்ந்திருந்த இளமக்கள் காதை தன்னை, இந்நாளில் சோதரற்கு சொல்லி போக வந்தோம் ஐயா. வந்தோமே கட்டியக்காரர் வந்தோம் ஐயா, முன்னாளில் சங்கதி எல்லாம் தந்தோம் ஐயா. தேசத்தின் சொத்து எல்லாம் நீதியின் முன்னுச்சமென, தேசத்தின் சொத்து எல்லாம் வேந்தருங்கே சொந்தமென, யாருக்கும் முன்பே சொந்தம் பாருக்கு
நோக்கி இதை சொல்ல வந்தோம். வந்தோமே கட்டியக்காரர் வந்தோம் ஐயா, முன்னாளில் சங்கதி எல்லாம் தந்தோம் ஐயா. ஆட்சியில் ஏறுவோர்க்கு ஆதாரமாய் நின்ற காதை, ஆட்சியில் ஏறுவோர்க்கு ஆதாரமாய் நின்ற காதை, சாட்சி இல்லாத போதும் நீதி சாகா இந்த காதை. வந்தோமே கட்டியக்காரர் வந்தோம் ஐயா, முன்னாளில் சங்கதி எல்லாம் தந்தோம் ஐயா. போத்துக்கல்லாட்சி வென்று புது நீதி சொல்ல போகும், போத்துக்கல்லாட்சி வென்று புது நீதி சொல்ல போகும். யாழ்ப்பாண மண்ணை ஆளும் பொல்லாந்த அதிபதி வாரார். வந்தோமே கட்டியக்காரர் வந்தோம் ஐயா, முன்னாளில் சங்கதி எல்லாம் தந்தோம் ஐயா. வந்தோமே கட்டியக்காரர் வந்தோம் ஐயா, முன்னாளில் சங்கதி எல்லாம் தந்தோம் ஐயா. அன்று வடபிராந்தியங்கள் அனைத்துக்கும் யாழ்ப்பாண கோட்டையே தலையாயிருந்தது. அங்கு ஆட்சி பொறுப்பினை ஏற்றிருந்தவர்தான் அந்தோணி மோயாட். ಗಿಡ ತರಿ ಗಿಡ ತಿಮ್ಮಿ ತಕ ತಾತ ಗಿಡ ತರಿ ಗಿಡ ತೋಂದರಿ ತಾತ ಗಿಡ ತರಿ ಗಿಡ ತಿಮ್ಮಿ ತಕ ತಾತ ಗಿಡ ತರಿ ಗಿಡ ತೋಂದರಿ ತೋಮಿ ತಾ ಗಿಡ ತರು ಮಿಡರಿ ತಿತೋಮಿ ತಾ ಗಿಡ ತಿಸುಮಿ ತರಿ ಮಿಡತ ತಾತ ಗಿಡ ತರಿ ಗಿಡ ತಿಮ್ಮಿ ತಕ ತಾತ ಗಿಡ ತರಿ ಗಿಡ ತೋಂದರಿ ತಾತ ಗಿಡ ತರಿ ಗಿಡ ತಿಮ್ಮಿ ತಕ ತಾತ ಗಿಡ ತರಿ ಗಿಡ தோன்றரி ஆளி சூழும் அகிலமாளும் உலர்ந்த தேச அதிபன் வந்தால். ஆளி சூழும் அகிலமாளும் உலர்ந்த தேச அதிபன் வந்தால். ஈழ தேச அதிபன் வந்தானே தக திங்கத்தாம் திமி தகத்தை தகத்தாகு தையத்தாம் தலாங்கு தரிக்கிட யாழிலங்கு நகதனிலே வேறிலங்க பாலனம் செய். யாழிலங்கு நகதனிலே வேறிலங்க பாலனம் செய். அந்தோணி மாயன் சபையில் வந்தானே தக திங்கத்தாம் திமி தகத்தை தகத்தாகு தையத்தாம் தலாங்கு தரிக்கிடத்தோ. ஒல்லாந்து தேசத்தின் அதிபதி வாழ்க வாழ்க, வணங்கினோம் வாழ்க. சகல அரச பணியும் சகல அரச பணியும் ராஜராஜன் என்னும் நிறையான் ராஜராஜன் என்னும் நிறையான் ராஜராஜன் என்னும் நிறையான் தன்னையாள முடிவந்த நானது சொர்ணவாசமது ஏகிடுவேனே சொன்ன வாசமது ஏகிடுவேனே சொன்ன வாசமது ஏகிடுவேனே. மன்னர் மன்னர் கொளவே மன்னர் மன்னர் கொளவே மகுடமுடி சென்னி துள்ளி எழவே மகுடமுடி சென்னி துள்ளி எழவே மகுடமுடி சென்னி துள்ளி எழவே. நானும் இந்த யாழ்நகரை சொந்தமாயரசு முந்தவே புறக்க வந்தனன் பாரில் முந்தவே புரக வந்தனன் பாரில் முந்தவே புரக வந்தனன் பாரில் காகு பெய்ய தாம்பலாங்கு தருகிடத்தோம். அதிபதிகளே, நமது நாட்டின் நிலைமைகளை அறிய நான் ஆவலாக இருக்கின்றேன். யாழ்ப்பாண நிலவரம் என்ன, பரிபாலம் சொல்வது என்ன? பரிபாலம் சொல்வது என்ன, பரிபாலம் சொல்வது என்ன? அதிபதியே பதிலதையோதும் அதிவிரைவாகவே கூறும். நிலைமைகள் நலமென சொல்வேன், தலைமைதான் காரணம் என்பேன். தலைமைதான் காரணம் என்பேன், தலைமைதான் காரணம் என்பேன். வளமைகள் அதிபதியே, வளமைகள் மாறிடவில்லை, களநிலைமை சாதகம் என்பேன். திரைவரிகள் முழுமையதாக தருகின்றாரா குடிமைகள் கூறும்? தருகின்றாரா குடிமைகள் கூறும், தருகின்றாரா குடிமைகள் கூறும். உறவுடனே வருமானங்கள் வருகின்றதா? பதிலதையோதும். குறையில்லை அதிபதியாரே, திரை தந்தே பணிகுவர் குடிகள். திரை தந்தே பணிகு
பிறவியல் பிரியாயில் என்ன பிரியாயில் மரிய சம்பால் தான் மறுக்கின்றால் திரை தரவேதான் திரியாயில் மரிய சம்பால் தான் மறுக்கின்றால் திரை தரவேதான் திரியாயில் மரிய சம்பால் தான் மறுக்கின்றால் திரை தரவேதான். என்னது திரைதர மறக்கின்றாளா? யார் அது? தென்னமரவடி பிராந்தியத்துக்கு பொறுப்பு வகிக்கின்ற மரிய சம்பாத்தாள் என்பவள்தான் திரை தருவதற்கு மறுக்கின்றாள். ஓஹோ அப்படியா? சுற்ற அகில குல நிலவில் ஓடினும் மதத்து நிலதட மாறனும் பட்ட சிகிரி பொடியினும் கடகவான் கூட முகடடியும் சுற்ற குடவளை தரளம் தரித்து விர மாதிரி வரணும் திசை கட்டும் மாறனும் இரவு பகல் ஆயிரம் திவசமிரவாகி வரும் சுற்ற மணிமகுடத்தால் கலிங்கம் குலிங்கம் மீளம் கருத்திக மாறாடத்தினோடு கவி கூட வந்தன் பேசுற்றானே மாற்றால் சம்பாத்தாளின் பேச்சின மறுக்கென்ன பெரியளோ அவளுடல் பிடுங்கி நாயினர்கள் உண்ட உதவுவேதே இப்படியும் சொன்னாளோ இப்படியும் சொன்னாளோ சம்பத்தாள் அவள் இப்படியும் சொன்னாளோ சம்பத்தாள் அவள் இப்படியும் சொன்னாளோ சம்பத்தாள் அவள் இப்படியும் சொன்னாளோ இப்படியும் சொல்லி பல தப்பிதங்கள் செய்தவளை இப்படியும் சொல்லி பல தப்பிதங்கள் செய்தவளை தப்பவிடாதே பிடித்து தண்டனை குட்படுத்துவேன். இப்படியும் சொன்னாளோ சம்பத்தாள் அவள் இப்படியும் சொன்னாளோ சம்பத்தாள் அவள் இப்படியும் சொன்னாளோ பப்படக்குள் இட்ட அரைக்கும் கோதிப்பதென கோபம் பப்படக்குள் இட்ட அரைக்கும் கோதிப்பதென கோபம் அப்படி கோதித்தெழுதே இப்படி சம்பாத்தாள் தன்னை கட்டுடன் தத்தம் கட்டிடச்சி காணப்பற்றி இக்காலத்துக்கீரத்துடன் சக்கரத்தில் திருப்பிப்பேன். இப்படியும் சொன்னாளோ சம்பத்தாள் அவள் இப்படியும் சொன்னாளோ சம்பத்தாள் அவள் இப்படியும் சொன்னாளோ தேசமாளும் அல்ல அந்த நாளுகை நிலத்திலே தேசமே குறி பழங்குடிகள் இன்னும் வாழ்வதோ ஆசனத்திலே இருந்து நாம் விடுக்கும் ஆடையை நேசமாயதிக்கும் அந்த நீலி இன்னும் வாழ்வதோ ஆதைகள் திரை தர மறுக்கும் அந்த மாதினை சேனையோடு சென்று கைது செய்து இங்கு ஏழுவே பூனை போல வேதநாமம் பூட்ட அந்த பேதையை தானை கொண்டு கரமுறக்கி தயவில்லாத செய்து அதிபதிகளே, நீங்கள் உடனே சென்று அவளை எச்சரித்து அவள் வரிதர மறுப்பெண் அவளை கைது செய்து கொண்டு வருவீர்களாக. உத்தரவு. தாகு தைய தாத்தலாங்கு தருகிட தானன்ன 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 சொல்ல கேளும் கதை கூறவே வன்னி மண்ணின் வீரமங்கை கதையே வன்னி மண்ணின் வீரமங்கை காதையே வன்னி மண்ணின் வீரமங்கை காதையே முல்லை நீலத்தினில் திரியாயில் அன்று முன்னொரு காலத்தில் வாழ்ந்தவள் அங்கு முன்னொரு காலத்தில் வாழ்ந்தவள் அங்கு முன்னொரு காலத்தில் வாழ்ந்தவள் செம்பாத்தாள் அவளது நாமமாம் செம்பாத்தாள் அவளது நாமமாம் அந்த கண்ணாத்தாள் அவளது கடவுளாம் அந்த கண்ணாத்தாள் அவளது கடவுளாம் அந்த கண்ணாத்தாள் அவளது கடவுளாம் வேளம் விளைத்திடும் வேலையே
செம்பாத்தாள் வருகிறார். மகளே, நீ யானை திரை தருவதற்கு மறுத்ததால் ஒல்லாந்து படைகள் உன்னை கைது செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தி அறிந்தேன். வரட்டும், வன்னியின் வீரத்தை கண் குளிர காணட்டும். அலம்பிலேயே அவர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுங்கள். மீறி வந்தால் செம்மலையில் சமாதி கட்டுவோம். திரியாயை அவர்கள் யாரும் மிதிக்க மாட்டார்கள். மகளே, அவசரப்படாதே. டச்சுக்காரரை நான் வெறுப்பது அவ்வளவு நல்லதல்ல. எல்லோரும் இப்படி அடிபணிந்து போவதனால் தான் அவைகள் எண்ணியபடி நடக்கின்றார்கள். யானைகள் எமது சொத்து, அதற்கு அவர்கள் எப்படி வரி விதிப்பது? வீரர்களே, எமது படைகளை தயார் செய்யுங்கள். தனத்ததானா தனத்ததானியோ தனத்ததானா தனதன தானினோ தனத்ததானா தனதன தானினோ தானினோ தனத்ததானா தனதன தானினோ தனத்ததானா தனதன தான் தனத்ததானா தனதன தானினோ தானினோ அடுத்து வந்துட்ட துடுக்க படைகளை தடுங்க வைத்தன மடக்கி வீழ்த்தின நடுங்க வைத்தன மடக்கி வீழ்த்தின தொடுத்த போரினை விடுத்த வெள்ளையர் ஓடினார். தனத்ததானா தனதன தானினோ தனத்ததானா தனதன தானினோ தனத்ததானா தனதன தானினோ தானினோ தனத்ததானா தனதன தானினோ தனத்ததானா தனதன தான் தனத்ததானா தனதன தானினோ தானினோ வளம் பிடிக்க வெண்ணி தேசம் வந்தீரோ, அடாட வளம் பிடிக்க வெண்ணி தேசம் வந்தீரோ.
அம்மா அதிகாரி ஆணையாலே இங்கு வந்தோமே. சதிகார நாங்களல்ல, தயவு செய்வீரே. வீரம் விளைந்த வெண்ணி வெள்ளையரிடம், அடாத வீரம் விளைந்த வெண்ணி வெள்ளையரிடம், பகல் கொள்ளையரிடம் என்றும் சோரம் போகாது என்று சொல்லுவாய் சென்றே. என்றும் சோரம் போகாது என்று சொல்லுவாய் சென்றே. என்றும் சோரம் போகாது என்று சொல்லுவாய் சென்றே. மறுவில்லா வீரம் தன்னை கண்டயந்தோமே. தாயே, மறுவில்லா வீரம் தன்னை கண்டயந்தோமே. மறுபடியும் மறந்துமிங்கே வந்திடோம் தாயே. வெண்ணிமண் என்றும் அந்நியர் விதிக்கு ஆட்பட போவதில்லை. சென்னிகள் குவியும் செருக்களம் பெருகும் சோரம் நாம் போவதில்லை. ஆணைகள் எமது அரும்பெரும் சொத்து ஆதலால் அதை வழங்கும். அந்நியர் வந்து வரி வாங்கவும் வழங்கவும் தூங்கி நாம் போக மாட்டோம். போயுங்கள், அதிகாரிக்கு கூறுங்கள், தென்னை மரவடி இனிமேல் திரை செலுத்த போவதில்லை என்று. உம்மை எச்சரிக்கும் நோக்கில் படைகள் அனுப்பப்பட்டால் ஒரு படையும் உயிரோடு திரும்பாது என்று கூறுங்கள். வீணான கலவரமாக அது மாறும். வெண்ணி தேசம் முழுவதும் அது பரவும் என்று எச்சரிக்கிறேன் என்று கூறுங்கள். உத்தரவுதாயே. என் மகளே, எந்தன் பொன்மகளே, உந்தன் நல்வினைகள் கண்டு நாணயந்தேன். நல்வினைகள் கண்டு நாணயந்தேன். நல்வினைகள் கண்டு நாணயந்தேன். வல்ல பெரும் படை ஒல்லாந்தரை எண்ணி மெல்ல பயங்கொண்டேன் என் மகளே. தந்தையரே, எந்தன் தந்தையரே, வீர சிந்தனையே தந்த எந்தையரே. வீர சிந்தனையை தந்த எந்தையரே. வீர சிந்தனையை தந்த எந்தையரே. விந்தியரே, நீங்கள் வருந்துவது நாங்கள் சொந்த மண்ணின் மாந்தர் அல்லவோ. வல்லரசை நாங்கள் வெல்லுவது என்று வல்லதல்ல மகளே, நல்லதல்ல. வல்லதல்ல மகளே, நல்லதல்ல. இன்று வல்லதல்ல மகளே, நல்லதல்ல. சொல்லு மொழிகளன் சுந்தரியே, இந்த சோலிதனை விட்டு விலகிடம்மா. வரி வழங்க நாங்கள் அடிமைகளானினம் நமதல்லவா வளம் அமதல்லவா. நீலம் நமதல்லவா வளம் எமதல்லவா. நீலம் நமதல்லவா வளம் எமதல்லவா. நரிகளைப் போல் வந்து அடிமை செய்தால் நாங்கள் குடிமைகளா கூடல் முதுகுள்ளரா. நாங்கள் குடிமைகளா கூடல் முதுகுள்ளரா. நாங்கள் குடிமைகளா கூடல் முதுகுள்ளரா. மகளே, ஒரு ஆண்மகனை பெறவில்லை என்ற கவலையை நீ எனக்கு தரவில்லை. உன் வீரத்தையும் தேசப்பற்றையும் கண்டு நான் பெருமிதம் கொள்கின்றேன். வீரம் கொளிக்கும் இந்த வன்னி மண்ணுக்கே நீ திலகமென விளங்குகின்றாய். ஆனால் தொடர்ந்து நாம் வெள்ளையர்க்கு திரை தர மறுக்கும் போது அதன் விளைவு
என்னவாகுமோ என்றுதான் மகளே நான் அஞ்சுகின்றேன். தந்தையே, கவலையை விடுங்கள். சிறிய வயதிலிருந்தே தாய் இல்லாத எனக்கு வீர உணர்வூட்டி வளர்த்தவர் தாங்கள். நிலத்தில் இருக்கும் யானைகளை விற்கவும் வாங்கவும் எமக்கு இருக்கும் உரிமையை எப்படி நம் வெள்ளையனுக்கு விற்றுவிட முடியும்? உன் நியாயம் எனக்கு விளங்குகிறது. ஆனால் எமது மூத்தோர் வேறு வழி இல்லாது யானை திரைதர சம்மதம் தெரிவித்தது மட்டுமன்றி கிறிஸ்தவ பெயரை தாங்கவும் சம்மதித்தார்கள். இன்று நாம் வெள்ளையருக்கு திரை மறுக்கும் போது அவர்கள் பொறுப்பார்களா? உனக்கு கூட மரிய செம்பாத்தா என்றுதான் பெயர், மறந்து விடாது. அந்த பெயரை நான் என்றோ தவிர்த்திருப்பேன். அது ஒரு பெண் தெய்வத்தின் பெயர், அதனால் தரித்திருக்கிறேன். தாகுதைய தாங்கலாங்கு தருகிட தானன்ன 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 தாகுதையத்தாம் தலாங்கு தருகிட தாத்தா கிடதும் தருகிட தக தாத்தா கிடதும் 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 தக்கச்சோம் தீந்தலாகிட தக்கச்சோம் தீந்தலாகிட வல்லபனாய் வெள்ளையர் மதித்திடும் மதிவெல்ல வந்தினியாய் சதிவெல்ல சாணக்கியன் சபை மீது வந்துமே தோன்றினானே சபை மீது வந்துமே தோன்றினானே தாக்கு தாக்கு தான் தாகிட தொங்கரி தாக்கு தாக்கு தான் தாகிட தொங்கரி தாகிட தொங்கரி தரிகிட தொங்கரி தாகிட தொங்கரி தரிகிட தொங் தக்கச்சோம் தீந்தலாகிட தக்கச்சோம் தீந்தலாகிட அறிவு நிறை அதிபதியா மாளுவோரி நெடுவடியா பூதனாட்சி வந்து சபைதனிலே தோன்றினார் சபைதனிலே தோன்றினார் தரிகிடத்தோ தந்திரத்தில் வல்ல வீர சுந்தர தமிழனாம் வீர சுந்தர தமிழனாம் வீர சுந்தர தமிழனாம் எங்கள் சிந்தனை திறனை வந்தனை புரிந்து எங்கள் சிந்தனை திறனை வந்தனை புரிந்து வெள்ளையர்களினை வாழ்த்திடுவாரே வெள்ளையர்களினை வாழ்த்திடுவாரே வெள்ளையர்களினை வாழ்த்திடுவாரே சதுரன் என்ற உலகோர் அழைத்திடும் பூத சபையில் வந்தேன் அழைத்திடும் பூத சபையில் வந்தேன் அழைத்திடும் பூத சபையில் வந்தேன் டச்சு அரச காரியங்கள் உரிய காலம் அதில் டச்சு அரச காரியங்கள் உரிய காலம் அது புதிய பாடுபடும் அதிகாரி நானே முடிய பாடுபடும் அதிகாரி நானே முடிய பாடுபடும் அதிகாரி நானே முடிய பாடுபடும் அதிகாரி நானே தாகு தைய தாங்கலாங்கு தருகிடதோ வர வேண்டும் பூதனாராட்சி அவர்களே. வணக்கம் தேசாதிபதி அவர்களே. என்னை அழைத்ததன் காரணத்தை நான் அறியலாமா? பூதனே பரிபூரணனே பகையாடிடும் பகையாளனே கேளாய் ஆடிடும் பகையாளனே கேளாய் ஆடிடும் பகையாளனே கேளாய் ஆதனே தோழா ஆதனே வரி தந்திடாதொருவளை கொணர்வாயந்தன் சமூகத்தின் முன்னே தேசமே ஆளும் கொல்லாந்து அதிகார தேசமே ஆளும் கொல்லாந்து அதிகார நேசரே என்னை வேண்டுவதேது நேசனே என்னை வேண்டுவதேது நேசனே என்னை வேண்டுவதேது தாசனாய் செய்ய காத்திருக்கின்றேன் செய்தி என்னவோ ஓதிடுவீரேன் இரியாயில் மரிய சம்பாத்தா என்பவள் இரியாயில் மரிய சம்பாத்தா என்பவள் தொல்லையோதிடக்கூடுமா இல்லை கொல்லையோதிடக்கூடுமா இல்லை கொல்லையோதிடக்கூடுமா
வரிதாராள் இல்லை வலிக்கவள் வந்திட, வரிதாராள் இல்லை வலிக்கவள் வந்திட, வகை செய்வீர் மதி வல்லனே தோழா. புவியெல்லாம் ஆளும் ஒல்லாந்தி வீரர்க்கு துரை அவர்களே, புவியெல்லாம் ஆளும் ஒல்லாந்தி வீரர்க்கு பேதையாம் பெண்ணோ பெரும்பகையாவாள், பேதையாம் பெண்ணோ பெரும்பகையாவாள், பேதையாம் பெண்ணோ பெரும்பகையாவாள், பேதையாம் பெண்ணோ பெரும்பகையாவாள். தவிசாலாய் துயர் தவிச்சிடுவாய் அவள், சிறையால செய்வேன் சினமேதும் வேண்டாம், சிறையாள செய்வேன் சினமேதும் வேண்டாம், சிறையாள செய்வேன் சினமேதும் வேண்டாம். மண்ணில் எமக்கு எப்போதுமே சிறு சிறு எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றது. அதற்குத்தானே அதற்கு அடங்கா பற்றி என்று பெயர். தென்னமலவடி பகுதியிலிருந்து எமக்கு யானைத்திரை வருவதில்லை. அதற்கு பொறுப்பாக மரிய சம்பாத்தா என்பவள் இருக்கின்றாள். போயும் போயும் ஒரு பெண்ணா? அவளை லேசாக மதிப்பிடாதே. அவள் ஒரு பெண் புலி. எமது படகளை எச்சரித்து நாசம் செய்து அனுப்பி இருக்கின்றாள். அப்படியா? சரி, உங்கள் இறுதி எச்சரிக்கையும் தந்து என்னுடன் சில படைகளையும் அனுப்புங்கள். வேண்டிய யாவும் தரப்படும். காரியம் வெற்றியாக முடியட்டும். உத்தரவு. நன்றி. தாகுதைய தாந்தலாங்கு தருகிட தானென்ன 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 தானென்ன. தாதா கிட தரிகிட தொந்தக தனத்தனம் தக தனத்தனம் தக தனத்தனம் தக தனத்தனம் தக தாகிட தரிகிட தொந்தக தனத்தனம் தக தனத்தனம் தக தனத்தனம் தக தனத்தனம் தக தாதா கிட தரிகிட தொந்தக தனத்தனம் தக தனத்தனம் தக தனத்தனம் தக தனத்தனம் தக தாகு தாகு தய திகி 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 தய தத்தலாங்கு தக தரிகிட தொன்னம் தத்தலாங்கு தக தரிகிட தொன்னம் கூடனி தலைமையில் பெரும்படை கூடிய கடிதில் வருகின்றார். புழுதிகள் அம்பிட புலவிகள் பாய்ந்திட பெருதிட செல்கின்றார். தாதா கிட தரிகிட தன தனத்தனம் தன தனத்தனம் தன தனத்தனம் தன தனத்தனம் தன தாதா கிட தரிகிட தொந்தக தனத்தனம் தன தனத்தனம் தன தனத்தனம் தன தனத்தனம் தாகு தாகு தய திகி 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 தய தத்தலாங்கு தக தரிகிட தொன்னம் தத்தலாங்கு தக தரிகிட தொன்னம் தாதா கிட தரிகிட தொந்தக தனத்தனம் தன தனத்தனம் தனத்தனம் தன தனத்தனம் தன தாகு தாகு தய திகி 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 தய தத்தலாங்கு தக தரிகிட தொன்னம் தத்தலாங்கு தக தரிகிட தொன்னம். தாய் பொறுத்தருங்க. நான் பூதனாராய்ச்சி யாழ்ப்பாணத்தில் பணியாற்றுபவன். அதிகாரிகளின் ஆணைக்கு பணிந்துதான் இங்கு படை கொண்டு வந்தேன். ஆனால் இங்கு வந்ததும் உங்கள் வீரங்கண்டு விலவெழுத்து போனேன். நானும் ஒரு தமிழன் என்று நினைத்து பெருமைப்படுகின்றேன். வெள்ளையனுக்கு கொத்தடிமையாகி அவனுடைய காலை கழுவும் நீ என் வீரம் கண்டு பெருமைப்படுகிறாயா? உன்னை போன்ற புல்லுருவிகளால் தான் வெள்ளையனமை ஆள்கிறான். புரிகிறது தாயே, புரிகிறது. உங்களை காணும் வரை நானும் அடிமை என்றுதான் நினைத்தேன். ஆனால் உங்களை கண்டபின் எனது வாழ்க்கையே மாறிவிட்டது. நான் வெள்ளையனுக்கு விடை கொடுக்க போகின்றேன். எனது பணியை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த மடல் தேசாதிபதியால் உங்களுக்கு அனுப்பப்பட்டது. இதற்கு நீங்கள் மறுத்தால் உங்களை கைது செய்யும்படி உத்தரவுடன் தான் வந்தேன். ஆனால் இங்கு நிலைமை மாறிவிட்டது. என்னை கைது செய்வாயா? சரி, அந்த மடலை நீயே வாசி. சேது காவல மாப்பான மரபிலே
தென்னமரவடி பிராந்தியம் ஆண்டிடும் மரிய செம்பாத்தா அறிந்திர பெருந்துரை அந்தோணி மோயாட்டெழுதிக் கொள்வது வன்னியரானை திரை தர வேண்டும் என்பதே உடன்படிக்கை. முன்பிங்கிருந்த வழக்கினை மீறி திரை தர மறுத்த மதுரவினை முறித்தீ முதலமாளும் ஒல்லாந்து தேச படைகளை எதிர்த்தமர் புரிந்தீர். ஆதலால் பெருஞ்சினம் கொண்டழுது மிருதி ஆனதோர் எச்சரிக்கை. தவறுக்கு வருந்தி திரையது செலுத்தி முறையுடன் மன்னித்திடுவோம். மறுத்தமை வருத்தால் சிறைக்கதவுமக்காய் காத்திருக்கின்றது அறிவீரே. திரையோடு வரியோ மறுத்துட்டல் சிறையோ பறைந்தொரு நிகுதம் மறுகண தருவனோ மறவர் வாழ் மண்ணிலே மண்டியிடுவமோ மாற்றா நமக்கு மறுமொழிப்பு வளமோ ஆற்றாசி நமது அந்நியன் காணுமல் அடங்கப்பட்டினை பிட்டுமே அகலவான் இப்படியும் சொல்லுவானோ வெள்ளையன் வந்து கொள்ளை கொண்டு எகுவானோ வெள்ளையன் வந்து கொள்ளை கொண்டு எகுவானோ வெள்ளையன் வந்து கொள்ளை கொண்டு எகுவானோ இப்படியும் சொல்லுவானோ மேற்பட்டி நியாயம் தானோ இப்படியும் சொல்லுவானோ மேற்பட்டி நியாயம் தானோ தப்பளிப்பதர்கள் தன்னை எப்படி பொறுத்திடுவேன் இப்படியும் சொல்லுவானோ வெள்ளையன் வந்து கொள்ளை கொண்டு எகுவானோ வெள்ளையன் வந்து கொள்ளை கொண்டு எகுவானோ வீட்டிலே சிறையும் வைப்பானோ விலங்கு மாட்டி ரோட்டிலே இழுத்து செல்வானோ விலங்கு மாட்டி ரோட்டிலே இழுத்து செல்வானோ விலங்கு மாட்டி ரோட்டிலே இழுத்து செல்வானோ வேட்டுமை புத்தியை கொண்டு நாட்டினை பிடிக்க வந்த வேட்டுமை புத்தியை கொண்டு நாட்டினை பிடிக்க வந்த தாட்டலாம் தச்சு பெயர தலை தெறிக்க ஓட வெப்பேன் இப்படியும் சொல்லுவானோ வெள்ளையன் வந்து கொள்ளை கொண்டு எகுவானோ வெள்ளையன் வந்து கொள்ளை கொண்டு எகுவானோ பார்த்தீர்களா எச்சரிக்கையை மகளே, அவர்களின் சினத்திலே மேலும் மேலும் அதிகரிக்க வேண்டாம். இல்லை தந்தை, அவர்களுக்கு நாங்கள் இந்த நாட்டின் சுதேசிகள் என்று நினைவூட்ட வேண்டும். எம்மை அச்சுறுத்தி ஆண்டு கொள்ளும் மனோபாவத்தினை சிதறடிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய போகிறாய்? தூது வந்த இந்த பூதனாராட்சியை நானே ஒரு வார காலத்திற்கு சிறையில் வைக்கப் போகின்றேன். எனக்கு இதைவிட வேறு மகிழ்வு கிடையாது. நான் இந்த வீர மண்ணில் மகிழ்வோடு வாழ்வேன். போயுங்கள் அதிகாரிக்கு கூறுங்கள், பூதனை நான் சிறையில் வைக்கப் போகின்றேன். ஒரு வாரத்தின் பின் விடுவிக்கின்றேன். திரை செலுத்துவது நமது விருப்பம், அது அந்நியர்கள் நமக்கு கட்டளையாக விடுக்க முடியாது என்று எச்சரிக்கிறேன் என்று கூறுங்கள். தப்பியாடுங்கள். பயந்துட்டாய், நீ பயந்துட்டாய். என்னக்கோ பயமோ? பூதன் உன்னாலதான் பிடிபட்டவன். நான் அவ்வளவு பெரிய வீரன் தெரியுமா உனக்கு? நான் அவ்வளவு பெரிய வீரன் தெரியுமே உனக்கு? வெற்றி வீரன் நானையா, வீரனசூர வெற்றி வீரன் நானையா, வெற்றி வீரன் நானையா, வீரனசூர வெற்றி வீரன் நானையா. வெற்றி வீரத்தோடு முயலொன்றென்னை தொடர
கருக்கி கருக்கி தாவன் ரெந்தன் மனையல் கேட்க நறுக்கி கருக்கி தாவன் ரெண்டன் மலையல் கேட்க நறுக்கி கருக்கி தாவன் ரெண்டன் மலையல் கேட்க வேலாகந்தா துணை என்று வாழெடுத்து வேலாகந்தா துணை என்று வாழெடுத்து வெட்டாளன் மதுனால் மெல்லச் சென்று போன வெற்றி வீரன் நானையா வீரன சூர வெற்றி வீரன் நானையா சேனை தளத்துடனே கூன வேலரசன் வென்ற பின்னார் அந்த தெருவில் ஒரு நாள் போனேன் சென்ற பின்னால் அந்த தெருவில் ஒரு நாள் போனேன் சென்ற பின்னால் அந்த தெருவில் ஒரு நாள் போனேன் ஆனை அடிய கண்டு ஓடி கதவை பூட்டி ஆனை அடிய கண்டு ஓடி கதவை பூட்டி அச்சத்துடன் இருந்து பித்து பிதத்துகின்ற வெற்றி வீரன் நானையா வீரன சூர வெற்றி வீரன் நானையா வட்டமாய் நிறைந்த தண்ணி கூடத்துக்குள்ளே சட்டமாய் நிறைந்த தண்ணி கூடத்துக்குள்ளே என்னை போல் ஒருவன் சன்னை செய்ய கண்டு என்னை போல் ஒருவன் சண்டை செய்ய கண்டு என்னை போல் ஒருவன் சண்டை செய்ய கண்டு கட்டி கோடு இழுத்து காலிரண்டையும் தூக்கி கட்டி கோடு இழுத்து காலிரண்டையும் தூக்கி கடுகா ஊதத்து தள்ளி முதுகா விழுந்து வீரன் நானையா வீரன சூர வெற்றி வீரன் நானையா வெற்றி வீரன் வெற்றி வீரன் நானையா வீரன சூர வெற்றி வீரன் நானையா வெற்றி வீரன் நானையா வீரன சூர வெற்றி வீரன் நானையா வன்னி நிலத்தின் வடிவழகே வீரம் திகழும் திருமகளே அன்னம் தோற்கும் நடையழகே அஞ்சா நெஞ்சம் கொண்டவளே உன்பால் என்னை நான் இழந்தேன் அன்பால் என்னை ஏற்றிடம்மா விழி கக்கும் கனல் கண்டேன் கண்மணியே நின் மொழி கேட்டு படையோடும் பிந்தை கண்டேன் மொழி கேட்டு படையோடும் விந்தை கண்டேன் நின் மொழி கேட்டு படையோடும் விந்தை கண்டேன் மொழி கேட்டு படையோடும் பிந்தை கண்டேன் களி கொண்டால் முகரூபம் மேனகையே களி கொண்டால் முகரூபம் மேனகையே உன்னை கதி என்பதியே நான் உன்பதியே உனக்கது என்பதியே நான் உன்பதியே உனக்கது என்பதியே நான் உன்பதியே பெரியாயில் மலர்ந்த என் சங்கத்தமிழே என் சிந்தையில் நிறைவான வன்னிமாதே என் சிந்தையில் நிறைவான வன்னி மாதே என் சிந்தையில் நிறைவான வன்னி மாதே சிந்தையில் நிறைவான வன்னிமாதே செம்புல பெயர் நீர் போல் சேர்ந்தே நாமே அன்புடை நெஞ்சமாய் கலந்தே வாழ்வோம் அன்புடை நெஞ்சமாய் கலந்தே வாழ்வோம் அன்புடை நெஞ்சமாய் கலந்தே வாழ்வோம் ஹே, உனக்கென்ன பைத்தியமா? உன்னை போன்ற மானமிழந்த தமிழனே நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். அப்படி சொல்லாதே செல்வா உன்னை போல் ஒரு பெண்ணை என் வாழ்நாளில் நான் கண்டதே இல்லை என் மனம் நிறைந்த வடிவம் என் மனம் நிறைந்த வடிவம் நீ என எண்ணி மனதுட்டு நீ சொருவம்
மனம் நிறைந்த எழில் கொண்ட எந்த நெர்வழியே என் மனம் நிறைந்த ஒளி கொண்ட எந்த நெர்வழியே கண்ணத்தன் மதுரை பார்க்கல் கண்டிலும் வேளாண் மொழியே ஆலவீச காட்டுது போலே அடட பாவி ஆடுகிறாய் பம்பரம் போலே அடட பாவி ஆடுகிறாய் பம்பரம் போலே அடட பாவி ஆடுகிறாய் பம்பரம் போலே இந்த நாணவமே விழலாகும் மாணவர் கோலி மீதாகும் ஆணவமே விழலாகும் மாணவர் கோலமிதாகும் ஆணவமே விழலாகும் மாணவர் கோலி மீதாகும் காதலியே கையேவும் சாதனையே வினதாகும் என்ன மொழி சொன்ன போதிலும் என்ன மொழி சொன்ன போதிலும் செண்பக பூவே உன்னை அடைவேனே பூவியில் செண்பக பூவே உன்னை அடைவேனை பூமியில் செண்பக பூவே உன்னை அடைவேனை பூமியில் வெஞ்சினத்திலே சிவக்கும் வஞ்சியும் தன்னின் வதனம் வெஞ்சினத்திலே சிவக்கும் வஞ்சியுந்தன் நின்வதனம் வெஞ்சினத்திலே சிவக்கும் வஞ்சியும் தன்னின் வதனம் கொஞ்சி விளையாடிடவே கூப்பிடுதென்னை மயிலே காதல் வரி கொண்ட மூடனே கயவனே உன் கண்ணழகி அந்த கனவாய் ஐயவனே உன் கண்ணழகி அந்த கனவாய் ஐயவனே உன் கண்ணழகி அந்த கனவாய் வெள்ளையன் அடிமை எண்ணி எனவே துணிவு கொண்டாய் என் அடிமை எண்ணி என்னவே துணிவு கொண்டாய் வெள்ளையன் அடிமை எண்ணி எனவே துணிவு கொண்டாய் உன்னழிவின் தலை மீது வந்ததை அறிந்திடுவாய் ஆளவி செங்காற்றலை போலே அடட பாவி ஆடுகிறாய் பம்பரம் போலே அடட பாவி ஆடுகிறாய் பம்பரம் போலே சம்பா தயவு செய்து என்னை நம்பு. நான் வெள்ளையிடம் பணியாற்றியது எனது வயிற்று பிழைப்புக்காக. உன்னை போல ஒரு பெண்ணை நான் கண்டபின் இனி எப்படி பணியாற்றுவேன் வெள்ளையனிடம்? இனி எனக்கு நீதான் தஞ்சம். ச்சீ, உனக்கு பக்கம் இல்லையா? ஆனையோட்டும் அழகு ராணி, ஆனையோட்டும் அழகு ராணி, பாலையாட்டும் ஜமலி போல வந்த என்னை எதிர்க்கலாகுமோ? என்ன ஆசை மரியா அன்பை ஏற்க தயங்கலாகுமோ? என்ன ஆசை மரியா அன்பை ஏற்க தயங்கலாகுமோ? ஆண் பிள்ளையோ நீயும் ஆண் பிள்ளையோ வீண் பயலா ஏன் வளர்ந்தாய் ஆண் பிள்ளையோ? ஆண் பிள்ளையோ நீயும் ஆண் பிள்ளையோ வீண்பயனா ஏன் வளர்ந்தாய் ஆண் பிள்ளையோ? மான் பிள்ளையோ தமிழ் மான் பிள்ளையோ மானமிழைந்தே நலந்தாய் மான் பிள்ளையோ? கோபம் கொண்ட கொலுசு ராணி, தாபம் கொண்ட பூதன் என்னை வாதம் செய்து வருத்தலாகுமோ? என்ன ஆசை மரியா அன்பை ஏற்க தயங்கலாகுமோ? என்ன ஆசை மரியா அன்பை ஏற்க தயங்கலாகுமோ? வீரமில்லையே உனக்கு வீரமில்லையே சோர போன பின் எதற்கு காதல் நீலையே? வீரமில்லையே உனக்கு வீரமில்லையே சோரம் போன பின்னதற்கு காதல் இல்லையே. ரோசமில்லையோ உனக்கு ரோசமில்லையோ பாசவலை ஏன் விரித்தாய் வேஷம் கொண்டமே? ரோசமில்லையோ உனக்கு ரோசமில்லையோ ஆசவலை எந்திரித்தாய் தேசம் கொண்டுமே. சம்பா, தயவு செய்து என்னை நம்பு. உன்னுடைய வீரமும் என்னுடைய விவேகமும் சேர்ந்தால் இந்த வெள்ளையனை இந்த வீரமன் அடங்காப்பாட்டில் இருந்து விரட்டி விடலாம். உன்னிடம் விவேகம் இருக்குதென்று எப்படி நம்புவது? நான் உன்னுடன் சண்டையில் தோற்றேன், ஒப்புக்கொள்கின்றேன். ஆனால் எனது புத்தி கூர்மையை நீ மட்டுமாக எண்ணி விடாதே. உன்னிடம் நான் என்னை நிரூபிக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தான். சரி, ஆடு புலி ஆட்டம் ஒன்று ஆடுவோமா? சரியான போட்டி, ஆடிவிடலாம். ஆடு புலி ஆட்டமது ஆடிடலாம், ஆட்டமது ஆடிடலாம். இந்த ஆட்டமதை அதனுடன் காட்டிடுவேன். நாடுமை
நானும் வெட்டிடுவேன், இப்போ நானும் வெட்டிடுவேன். எந்தன் புத்தியினால் உன்னை நானும் வென்றிடுவேன். எந்தன் புத்தியினால் உன்னை நானும் வென்றிடுவேன். எந்தன் புத்தியினால் உன்னை நானும் வென்றிடுவேன். வாட்டமில்லை, மீண்டும் நானே ஆடிடுவேன், மீண்டும் நானே ஆடிடுவேன். இந்த ஆட்டமதில் உந்தனை நான் வென்றிடுவேன். இந்த ஆட்டமதில் உந்தனை நான் வென்றிடுவேன். இந்த ஆட்டமதில் உந்தனை நான் வென்றிடுவேன். பார்த்திடவே உன்னை நானும் வெட்டிடுவேன், உன்னை நானும் வெட்டிடுவேன். இந்த ஆட்டமதில் வெற்றி கொடி நாட்டிடுவேன். இந்த ஆட்டமதில் வெற்றி கொடி நாட்டிடுவேன். இந்த ஆட்டமதில் வெற்றி கொடி நாட்டிடுவேன். செம்பா, பார்த்தாயா, உன்னை நான் வென்று விட்டேன். மதனும் ரதியும் போல போகும் சோடி பாருங்கோ, மதிய சம்பத்தாலே மயக்கும் மாறன் பாருங்கோ. மதனும் ரதியும் போல போகும் சோடி பாருங்கோ, மதிய சம்பத்தாலே மயக்கும் மாறன் பாருங்கோ. பூதன் அருகே ஆட்கள் நாடத்தாம் கையத்தாம் தகதோந்தாம், தாங்கையத்தாம் தகதோந்தாம். மாற நம்புகள் மனதில் பாயத்தாம் கையத்தாம் தகதோந்தாம், தாங்கையத்தாம் தகதோந்தாம். மகளே, பூதனிடம் யாழ்ப்பாணம் செல்ல வேண்டாம். தந்தை, கலங்க வேண்டாம். செம்பாத்தாள் எனது சொத்து. வெள்ளியர்கள் அவள் மேல் வைத்திருக்கும் கோபத்தை தணிப்பதற்கு அவர்களை அவள் நேருக்கு நேர் என்று பேசி சமாதானத்தை உண்டு பண்ணுவதே இப்பொழுது அவசியமானது. அதற்கு ஏன் செம்பாத்தாளை யாழ்ப்பாணம் கொண்டு போக வேண்டும்? எதிரிகளை அவர்களது கோட்டையில் வைத்து சந்திக்க போகின்றோம். எங்களது நிலைமையை எடுத்துச் சொல்ல போகின்றோம். சம்பா, நீ என்ன சொல்கின்றாய்? உங்களை நம்பாமல வருவதற்கு சம்மதித்தேன். அப்படி சொல். உன்னை முத்துப்பல்லக்கில் ஏற்றி ராஜ மரியாதையுடன் நான் கொண்டு செல்ல போகின்றேன். மகளே, எச்சரிக்கையாயிரு. கவலை விடுங்கள் தந்தையே, நான் நாளே திரும்பி விடுவேன். நான் சென்று வருகிறேன். தனம் தனம் தனதானா, தனதானினம் தானினம் தானினம் தானா. தனம் தனம் தனதானா, தனதானினம் தானினம் தானினம் தானா. தனம் தனம் தனதானா. முத்துப்பல்லக்கிலே ஏற்றி என் செம்பாத்தாளை கொண்டு ஏகுவேன் கோட்டை. காட்டையும் மேட்டையும்
நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கின்படி இந்த அடங்காத குதிரையை அடக்கி உங்களிடம் கொண்டு வந்துள்ளேன். கேடு கட்டவனே, உன் இனத்தவள் என்றும் பாராது காதல் வலை வீசி என்னை காட்டிக் கொடுத்து விட்டாயே துரோகி. வாளெடுத்து வீச தெரிந்து விட்டால் வீராங்கனை ஆகிவிட முடியுமா? எனது புத்தி கூர்மையை பார்த்தாயா? மகளே, தென்ன மரபடியின் தெய்வமென நின்றவளே என் மகளே, என்ன நடந்ததம்மா எங்குன்னை கொண்டொழித்தா? வன்னி நிலங்கிழந்து ஆடுதடி வடிவழகே வந்திடம்மா, எங்கே சென்றாய் என் மகளே, ஏது மறியோமே? பங்கமென வந்ததம்மா தங்க மகளாரே, பங்கமென வந்ததம்மா தங்க மகளாரே, தீரமதாய் நீ வளர்ந்தாய் நான் மகிழ்ந்தேன் மகளே, இன்று துரோகம் உன்னை வீழ்த்தியதோ செய்வதறியோமே, துரோகமனை வீழ்த்தியதோ செய்வதறியோமே, பெஞ்சிரையில் வைத்துள்ளாரோ கொஞ்சங்கிளியாரே, அன்றே பஞ்சகமாய் கொன்று உன்னை கொள்ளியிட்டாரோ சொல், வஞ்சகமாய் கொன்று உன்னை கொள்ளியிட்டாரோ சொல், அன்றேல் வஞ்சகமாய் கொன்று உன்னை கொள்ளியிட்டாரோ சொல். எங்கே எங்கே செம்பாத்தாள் அவள், எங்கே எங்கே செம்பாத்தாள்,
எங்கே எங்கே செம்பாத்தாள் அவள் எங்கே எங்கே செம்பாத்தாள் காணாமல் போனாளோ எங்காத்தாள் கைதாகி போனாளோ எங்காத்தாள் காணாமல் போனாளோ செம்பாத்தாள் கைதாகி போனாளோ எங்காத்தாள் காணாமலாக்கிய கொன்றனரோ காணாமலாக்கிய கொன்றனரோ கலங்கின விழிகள் எங்காத்தா எங்கே எங்கே செம்பாத்தாள் அவள் எங்கே எங்கே செம்பாத்தாள் எங்கே எங்கே செம்பாத்தாள் அவள் எங்கே எங்கே செம்பாத்தாள் எங்கே எங்கே செம்பாத்தாள் அவள் எங்கே எங்கே செம்பாத்தாள் எங்கே எங்கே செம்பாத்தாள் அவள் எங்கே எங்கே செம்பாத்தாள். நிறைவுற்றது வன்னி மகள் செம்பாத்தா கூத்து. மேடையில் பிரதீகா சிவானந்தன், மயூரி ஜெயபாலச்சந்திரன், கஸ்தூரி சவரிமுத்து, தர்ஷிகா இரமணிகரன், டெனிசன் திலீப் குமார், ராஜன் முருகேசு, SM நிமால் ஜி ஆசீர்வாதம், செந்தூரன் அழகையா, சுதர்சன் சவரிமுத்து, ஜோசப் தேவதாஸ், ஜெசீந்தரன் சூசைப்பிள்ளை, ஆண்டன் சந்தியா பிள்ளை, ஆண்டனி துரை மனுவேல் பிள்ளை, அசோக் மைக்கேல் ராஜா, தாமிரா ரஜீகரன். பிற்பாட்டு ஜெயக்குமாரி, ரஞ்சிதமலர் வெற்றிவேலு, நோயல் ரொனால்ட் தேவதாசன், கலப்பூரான் தங்கா, கூத்தாட்டர் பயிற்சி கார்த்திகா பார்த்திபன், ரெஜி மனுவல் பிள்ளை, தபேலா மிருதங்கம் தேவராஜ் சவரிமுத்து, ஹார்மோனியம் சண்முகநாதன் ரமணீகரன், ஒப்பனை SJV ஆனந்தன் மரியாம்பிள்ளை,
மூலம் ஜோன்சன் ராஜ்குமார். அரங்கியல் விழாவுக்கான பிரதியாக்கமும் ஒருங்கிணைப்பும் செல்வம் அருளானந்தம். நெறியாள்கை ரெஜி மனுவல் பிள்ளை. மேடையில் இதுவரை பன்னிமகள் செம்பாத்தா கண்டு கழித்தீர்கள்.